வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து வெள்ளை அப்பம் இல்லைன்னா வெள்ளை பணியாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சதுல அது இதுவும் ஒரு விஷயம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்க. 1 கப்பு பச்சரிசி, 1.5 கப்பு வெல்லம், 3 ஸ்பூன் கோதுமை மாவு 3 ஸ்பூனு, ஏலக்காய் கொஞ்சம், வாழைப்பழம் 1. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1 கப் அரிசியை வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1.5 கப்பு வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதை வடிகட்டி, ஏன்னா மண் இருக்கும் இல்லையா, அதனால வடிகட்டி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசி, அப்புறம் வெள்ளை தண்ணி, கொஞ்சம் 3 ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் நல்லா அரைச்சி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இப்படி இருக்கும் மாவை. இதை பாருங்கள் நல்லா ஓட்டையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து குழிப்பணியாரம் இதை விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அப்படியே அந்த இது வந்து சொலையாக வரும். அப்பத்தை வந்து நம்ம குழியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டு கலக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வாசனையாகவே இருக்கும். சில பேர் வந்து நெய்யில் பொரிப்பாங்க, அதை விட இது வந்து நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஆனால் அதை நீங்கள் மாவில் விடும்போது பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார கல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்பத்துக்கு. அதனால் நான் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிடுத்து. இப்போ வந்து விடுவோம். இந்த மாதிரி குழுவாக கரண்டி இருக்குங்களா பார்த்து விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது தாங்க டேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். இப்போ கீழ்ப்பக்கம் வந்துடுத்து, நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. எல்லாத்தையும் அதே மாதிரி திருப்பிடலாம். இந்த மாதிரி குத்தி எடுங்க. வெள்ளை அப்பம் இல்லைன்னா வந்து இனிப்பு பணியாரம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும்போது எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும் அப்பம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றே பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா, சொலையாக வந்திருக்கு உள்ள. இந்த மாதிரி வரணும், வந்தால் தான் வந்து அப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன அளவில் கரெக்டாக அதே மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட ப்ளஸ் பண்ணிக்கிறேன்.